வணக்கம் உறவுகளை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிவு போடுறேன். ஒபாமா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒபாமா பார்க்குறக்கு இண்டஸ்ட்ரிலேருந்து எல்லோரும் வர்றாங்க. வந்துட்டு பில்கேட்ஸை நாடு கடத்தணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், வேலைக்கு ஆள் எடுத்தால் 100 பேர் எடுத்தால் 60 பேர் இந்தியாக்காரனாக இருக்கிறான், 30 பேர் தமிழகத்துலேருந்து வர்றாங்க, 10 பேர் லேடிஸாக இருக்கிறாங்க. இப்படி எடுத்தால் நம்ம அமெரிக்காக்காரனெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்படியா அப்படின்ட்டு பில்கேட்ஸை கூப்பிடுறாரு. பில்கேட்ஸை கூப்பிட்டு, என்னையா நீ ஐடியில் இருக்கிற, என்னை உன்னைய நாடு கடத்தணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. சிறிது யோசித்துட்டு பில்கேட்ஸ் சொல்கிறாரு, நான் இந்தியாக்காரனை எடுக்கலைன்னா, வேலைக்கு எடுக்கலைன்னா அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இருக்காது, இந்தியாவில் தான் இருக்கும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், நம்ம மாணவர்களுக்கு ஒன்றுமே தெரியறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மாணவர்கிட்ட அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை கேட்ட ஒபாமா நேராக பல்கலைக்கழகத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஹாலில் அமெரிக்க மாணவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் கொஞ்சம் கோபத்தோடு கேட்குறாரு, மாணவர்களே, உங்களுக்கு 100 வருஷமாக கம்ப்யூட்டர் இருக்குது, ஆனால் இந்தியாவில் 100 பேர்த்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் இல்லை. இந்தியாவிலிருந்து வந்த சத்யா நாதல்லா தான் மைக்ரோசாஃப்டில் சிஓவாக இருக்கிறாரு. தமிழகத்திலிருந்து வந்த சுந்தர் பிச்சை கூகுளில் சிஓவாக இருக்கிறாரு. நம்பர் 1 சிவநாடார் கம்ப்யூட்ரு துறை பிஸ்னஸில் முதலாளாக இருக்கிறாரு. உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ் கேட்குறாரு. அரங்கமே அமைதியாயிருச்சு. அப்போ நம்ம இந்தியாவில் தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு ஆசிரியை எழுந்து நின்று ஒபாமா கிட்ட, திரு ஒபாமா அவர்களே, நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒபாமா அனுமதி கொடுத்தார். அப்போ சொல்கிறாங்க, அமெரிக்காவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கல்வியை மட்டும்தான் கற்றுத்தருகிறார்கள், ஆனால் எங்கள் இந்தியாவிலே ஆசிரியரும் பெற்றோர்களும் கல்வியையும் ஒழுக்கத்துடன் உழைப்பையும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.